Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கேக்குக்கு மேலே வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம செய்ய போகிறோம் வீட்லேயே. அதுவும் ரொம்ப ஈஸியாக சீப்பாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த பவுன்ஸ் பிஸ்கட். இது 5 ரூபா பிஸ்கட் தான், ஈஸியாக இது எல்லா கடையிலும் கிடைக்குது. இதை வச்சு தான் அந்த ஃப்ளவரை நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டை வச்சு சாக்லேட் விப்பிங் க்ரீம் எப்படி செய்து சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த க்ரீம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பவுன்ஸ் பிஸ்கட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். 5 ரூபா பேக்கெட் 6 பிஸ்கட் இருக்குது. இந்த 6 பிஸ்கட்டில் கரெக்டாக 4 ரோசஸ் வரும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிஸ்கெட்டை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. பவுட்ரு பண்ண பிஸ்கட்டை வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு தான் பால் சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வந்தால் ஒரு மாவு மாதிரி உங்களுக்கு பிசைய வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை ஆட் பண்ணிக்கிங்க. அந்த மாவுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அதுலேருந்து ஒரு குட்டி பாலை எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி இன்னொன்று எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது கூட ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா பெரிய ஃப்ளவராக வேணும், இது மாதிரி சின்னது வேணும்னா அந்த பால்ஸை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி எடுத்துகிட்டு சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி எல்லா டிசைனும் சூப்பராக பண்ணிடலாம். நான் வந்து எதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் பிஸ்கட் செலக்ட் பண்ணேன்னா, கிட்டத்தட்ட அந்த ரோஸ் அந்த கலர் வரும். அதுக்காக நான் இந்த கலரை செலக்ட் பண்ணேன். இந்த கலர் தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் பிஸ்கட் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோஸை நீங்கள் அழகாக உருவாக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம ரோஸ் ஃப்ளவரை பண்ணிட்டோம். கேக்குக்கு மேலே நீங்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். இல்லை புட்டிங்கு ஸ்மூத்திஸ்லாம் செய்கிறீங்களே அதுக்கு மேலே சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக இதை வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த காஃபி கேக் மேலே இதை அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் கரெக்டாக 4 ஃப்ளவர் தான் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா வேணும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்டை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பவுன்ஸ் பிஸ்கெட் வாங்கினா, பவுன்ஸ் பிஸ்கெட் மட்டும் இல்லை, எந்த க்ரீம் பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.